திருநெல்வேலி புறநகர் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இல்லாததால் நோயாளிகள் மிகுந்த அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் தரும் தகவலை கேட்கலாம். செல்வராஜ், தற்போது திருநெல்வேலி புறநகர் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் செவிலியர்கள் இல்லாதனால நோயாளிகள் மிகுந்த அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். நோயாளிகள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? நிச்சயமாக பூர்ணிமா, திருநெல்வேலி மாநகராட்சி பகுதி மற்றும் புறநகர் பகுதிகளில் மிக அதிகமான பொதுமக்கள் நேரடியாக பாளையங்கோட்டை உள்ள அரசு மருத்துவமனைக்கு தான் சென்று தங்களுக்கான சிகிச்சை என்பது பெறக்கூடிய சூழ்நிலை இருந்த நிலையில் தற்போது திருநெல்வேலி டவுனில் உள்ள கண்டியப்பேரி பகுதியில் சுமார் 39 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு புதிதாக புறநகர் அரசு மருத்துவமனை என்பது கிட்டத்தட்ட கொண்டு வரப்பட்டுள்ளது. 1.5 ஆண்டுகளாக இந்த மருத்துவமனை என்பது செயல்பட்டு கொண்டு வருகின்றன. ஆனால் இதுவரை இந்த பகுதியில் இந்த புறநகர் அரசு மருத்துவமனை திறந்து வைக்கப்பட்ட பிறகும் அங்கு படுக்கை வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்த பிறகும் கூட அரசு மருத்துவர்கள் என்பது போதிய மருத்துவர்களும் செவிலியர்களும் சரிவர நியமிக்கப்படாதன் காரணமாக நோயாளிகள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். குறிப்பாக இங்கே அறுவை சிகிச்சைக்கான அந்த ஆபரேஷன் தியேட்டர் என சொல்லக்கூடிய அந்த அறுவை சிகிச்சை மையமும் உள்ளே இருக்கிறது. ஆனால் அங்கேயும் தற்போது மருத்துவர்கள் யாரும் இல்லாதனால அந்த மருத்துவமனை முழுவதுமே கிட்டத்தட்ட வெறிச்சோடியாக காணப்படுகிறது. குறிப்பாக 39 கோடி ரூபாய் மக்களின் வரிப்பணத்தின் மூலமாக கட்டப்பட்டுள்ள இந்த மருத்துவமனையில் போதிய மருத்துவர்களும் செவிலியர்களும் இல்லாத காரணத்தினால் பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் உள்ள இந்த அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்களும் குறிப்பாக செவிலியர்களும் நியமிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களோட கோரிக்கை உள்ளது. இது குறித்து நம்மிடம் பொதுமக்கள் ஒருத்தர் பெரஸ்கான் நம்மிடம் இருக்க அவர்கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கம். ஐயா, தற்போது நீங்க பாக்கீங்க இந்த மருத்துவமனை என்பது மிகப்பெரிய மருத்துவமனையாக இருக்கிறது. இதுக்கு தேவையான வசதிகள் எதுவும் செய்யப்பட்டிருக்கா? இது திருநெல்வேலி டவுன்ல இதுக்கு பேர் சந்தாஸ்பத்திரின்னு சொல்லுவாங்க, பழைய பேர். இப்போ புறநகர் மருத்துவமனை புதுசாக பில்டிங் கட்டியிருக்கிறாங்க. இது 1 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். இது பாஜகவோட தொகுதி. திருநெல்வேலி மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் நயனா நாகேந்திரன் எம்எல்ஏவா இருக்கிறாரு. அவரோட கோரிக்கை அவர் இதை நிறைவேற்றி கொடுத்தாரு. இந்த ஹாஸ்பிட்டல் வந்துச்சு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் நிறைவேற்றி கொடுத்துட்டாரு. ஆனால் என்னதான் நிறைவேற்றி கொடுத்தாலும் தமிழக அரசாங்கம் இதுக்கு உள்ள ஃபெசிலிட்டிஸை சரி பண்ணி கொடுக்கணும். இங்கே என்ன ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னா மெயினாக டாக்டர்ஸ் கிடையாது. ஏன்னா பக்கத்தில் பேட்டை, பழையப்பேட்டை, காந்தி நகர், இப்படி நிறைய ஊர்கள் இருக்கு. அங்கேருந்து வர்றவங்க எல்லா மக்களும் எங்கே அனுப்புறாங்கன்னா இவங்க நேராக பாளையங்கோட்டைக்கு தான் அனுப்புறாங்க. இப்போ பாளையங்கோட்டைக்கு அனுப்புறதுக்கு இவ்வளோ பெரிய செலவு பண்ணி எதுக்கு இங்கே ஒரு பில்டிங் கட்டணும்? இது ஒரு அவசியமற்ற விஷயம் தானே. இன்னொரு விஷயம் என்னன்னா, செவிலியர்கள் போதுமானது கிடையாது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அண்ணாச்சி என்ன சொல்லிட்டு போறாருன்னா, நாங்கள் ஸ்கேன் எடுக்க வந்தோம், உள்ள ஸ்கேன் மிஷின் ரிப்பேர் ஆயிட்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நிறைய குறைகள் இருக்குது. அது போக முன்னாடி ரோடை நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ மீடியா பர்சனாக நீங்க கண்டிப்பா ரோடை நோட் பண்ணியிருப்பீங்க. ரோடை பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் வர்ற மாதிரி ரோடு கிடையாது. இந்த ரோடு எப்படி இருக்கு பாருங்க, ரொம்ப மோசமான குண்டும் குழியுமா இருக்கு. அதுவும் மாநகராட்சிக்குள்பட்ட இடத்துல இது இருக்குது. அதனால மக்களுக்கு, அதாவது என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த திமுக அரசாங்கம் கல்வியில ஃபர்ஸ்ட்னு சொல்றாங்க. அது போக மருத்துவத்திலையும் ஃபர்ஸ்ட்னு அவங்களே சொல்லிக்கிடுறாங்க. நம்ம மா சுப்பிரமணியன் அவர்கள் அவங்க சொல்லுவாங்க, டிவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது போக அமைச்சர்கள்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தமிழக முதல்வரும் சொல்லியிருக்காங்க. என்னுடைய கோரிக்கை என்னன்னா, நீங்கள் இதெல்லாம் ஃபர்ஸ்ட்னு சொல்கிறீங்க, ஆனால் மக்களுக்கான கோரிக்கைகள் இங்கே எதுவுமே செயல்படலைன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எத்தனையோ படித்து முடித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும். அதாவது மருத்துவர்கள் நிறைய பேர் படித்து முடிச்சுட்டு இருக்காங்க. அந்த மருத்துவர்களை நீங்கள் பணி நியமனம் இங்கே பண்ணீங்கன்னா மக்களுக்கு இது நல்லா இருக்கும், மருத்துவர்களுக்கு நல்லா இருக்கும், எல்லாத்துக்கும் இது சௌரியமா இருக்கும்னு திருநெல்வேலி மக்கள் சார்பாக நான் சொல்லிடுறேன். குறிப்பா நீங்க பார்க்கும்போதே இங்க அதிகமாக கிராம பகுதி நிறைந்த பகுதி. ஏன்னா பேட்டையை தாண்டிட்டாலே குறிப்பாக பல்வேறு கிராம பகுதிகள் இருந்தது. இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் இங்க இருந்து பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஏன்னா இது நீங்க சொல்லும் போது கட்டமைப்பு மிக சிறப்பாக அமைக்கப்பட்ட போதிலும் போதிய மருத்துவர்கள் செவிலியர் இல்லாதனால ஒரு அவதிப்பட்டு. இது தொடர்பாக அரசுக்கு நீங்க என்ன கோரிக்கை வைக்கீங்க? சார், அரசுக்கு மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன சொல்லுவாங்க, இப்போ அங்க உள்ள கவுன்சிலர்கிட்ட சொல்லுவாங்க, இல்லைன்னா அங்க உள்ள என்ன யார் ஸ்போக் பர்சனாக இருக்காங்களோ சொல்லுவாங்க. இப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் மக்களுடைய இப்போ இது என்னதான் இருக்குன்னா, அவங்க போய் வாக்கு மட்டும் போடணும், அதுக்கப்புறம் வந்துடணும், கேட்டிங்களா? ஆனால் அரசாங்கம் தான் இது செஞ்சு கொடுக்கணும் சார். ஏன்னா மக்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாம் ஒரு அரசாங்கத்தை நம்பி தான் ஓட்டு போடுறாங்க. அந்த அரசாங்கம் சரியில்லைன்னா ஒரு மாற்று அரசாங்கத்தை கொடுக்காங்க. ஆனால் வரக்கூடிய காலங்களில் ஒரு அரசாங்கம் அமைஞ்சு மக்களுக்கு உண்டான சேவைகள்லாம் அது ஃபர்ஸ்டாக இருக்கணும்னு தான் நான் மக்கள் சார்பாக சொல்லிக்கிறேன் சார். எதற்கெடுத்தாலும் விளம்பரத்தை திமுக அரசு என்பது தனது ஆட்சியில் விளம்பரத்தை மட்டுமே செய்து கொண்டு வருகிறது. இது
இதன் மூலம் தெரிகிறது. குறிப்பாக 39 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான மிக புறநகர் அரசு மருத்துவமனை என்பது அமைக்கப்பட்ட பிறகும் போதிய மருத்துவர்களும் செவிலியர்களும் இல்லாமல் தற்போது அது வெறும் கட்டிடங்கள் மட்டுமே அங்கு இருந்து கொண்டு இருக்கிறது. நாம் நேரடியாகவே உள்ளே சென்று பார்க்கும்போது கூட போதிய மருத்துவர்களும் செவிலியர்களும் அந்த இடத்தில் இல்லை. குறிப்பாக நோயாளிகள் வரக்கூடியவர்களும் பொதுமக்கள் தெரிவித்த போல இங்கே இருந்து அவரை ரெஃபர் பண்ணிடுறாங்க எங்க பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு. இது போன்ற சம்பவங்கள்ல இந்த விளம்பர திமுக அரசு ஈடுபடாமல் மக்களுக்கு தேவையான அவர்களுக்கு தேவையான வசதிகளை மேற்கொள்ளப்பட வேண்டும். உடனடியாக இந்த மருத்துவமனைக்கு போதிய மருத்துவர்களும் செவிலியர்களும் அதே போல இங்குள்ள இயந்திரங்கள் பல மாதங்களாக பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளாக தற்போது இங்கு அமைக்கப்பட்டு அது செயல்படாமல் இருப்பதன் காரணமாக தற்போது பழுதாயும் கிடைக்கிறது. அதையும் சரி செய்து பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களோட கோரிக்கையாக உள்ளது. பூர்ணிமா, நேரலை தகவல்களை வழங்கியமைக்க நன்றி செல்வராஜ்.